எண்ணெய் பனையில 2 விதமா எண்ணெய் எடுப்பாங்க. ஒண்ணு கொட்டை பகுதியில் உள்ள கெர்னல் அப்படிங்கிற பகுதியிலேருந்து எண்ணெய் எடுப்பாங்க. இன்னொன்னு மீசோகார்ப் அப்படின்னு சொல்ற சதை பகுதியிலேருந்து எண்ணெய் எடுப்பாங்க. எண்ணெய் பனைய அறுவடை பார்ப்போம். இது அவங்களோட பொருளாதார நிலைக்கு ஏற்ப பல வகைகள்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இயந்திரத்தின் உதவியுடன் அறுவடை செய்தல். இயந்திரத்தின் உதவியுடன் அறுவடை செய்கையில் இயந்திரத்தில் ஆள் நிற்பதற்கேற்ப ஒரு பொட்டி இருக்கும். அதில் ஆள் நின்றுக்கிட்டு அலக்கு இல்லாட்டி அவரே மேலே போகிற அளவுக்கு போய் அங்கே அறுவடை பண்ணி குலையை கீழே தள்ளி விடுவார். இயந்திர முறையில் அறுவடை செஞ்சப்ப குலைகளை இயந்திரங்களே எடுத்துகிட்டு போய் டிராக்டரில் போட்டுரும். அடுத்தது பொதுவான அறுவடை முறைகள். அடுத்தது விவசாயிகள் பொதுவாக பின்பற்றக்கூடிய முறையாகும். இந்த முறையில் மூங்கில் குச்சி அல்லது அலுமினிய கம்பி மிகவும் நீளமாக எண்ணெய் பனை உயரத்துக்கு இருக்கும். இதன் முனையில் அரிவாள் இருக்கும். அதன் மூலம் குலைகள் வெட்டி அறுவடை செய்யப்படுகிறது. பொதுவாக அறுவடை செய்யப்பட்ட குலைகளை விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கூலி ஆளை விட்டு டிராக்டரில் ஏற்றி ஆலைக்கு அனுப்புவாங்க. வாகனத்தில் ஏற்றி விட்ட நம்ம அறுவடை செஞ்ச குலைகள் எல்லாம் எண்ணெய் எடுக்கக்கூடிய ஆலையோட சேமிப்பு பகுதியில் ஒன்றா கொட்டி வைப்பாங்க. இப்போது எண்ணெய் உற்பத்தி பற்றி பார்ப்போம். இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வேக வைக்கிறது. அறுவடை செஞ்சு நாம் ஏற்றி விட்ட குலைகள் எல்லாம் ஒரு ரயில் பெட்டி மாதிரி ஒரு பெட்டியில் அடுக்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரயில் பெட்டியில் ஒரு தண்டவாளம் மாதிரி அமைச்சு அது வழியாக ஒரு வேக வைப்பான் உருளை வடிவில் இருக்கும். அதுக்குள்ளே அனுப்புவாங்க. அதில் நீராவி மூலமாக நல்லா வேக வைப்பாங்க. இப்போது பழம்லாம் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த வேக வைப்பான்லேருந்து வெளியில் எடுத்து நான் சொன்னேன்ல ரயில் பெட்டி, அந்த ஒவ்வொரு ரயில் பெட்டியும் தனியாக இயந்திரத்தின் உதவியோட தூக்கி அதை அடுத்த கட்ட நிலைக்கு ட்ரேவில் கொண்டுட்டு போவாங்க. ரெண்டாவது ஸ்டெப் பழத்தை பிரித்தெடுத்தல். இந்த ஸ்டெப்பில் வேக வச்ச பழம் எல்லாம் ட்ரே மூலிமா ட்ரம் பிரிப்பான் மூலம் போகும். இது பெரிய ஃபேக்ட்ரிங்கிறனால பெரிய ட்ரம்மாக இருக்கும். ட்ரம்முக்குள்ளே போட்டு ட்ரம் சுழறது மூலமா அதில் உள்ள கத்திகள் மூலம் அடித்து பழம் மட்டும் தனியாக பிரிக்கப்படும். அப்புறம் மஞ்சரி தனியாக பழம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இவ்வாறு பிரிஞ்சதுக்கப்புறம் அதை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறோம். தேர்ட் ஸ்டெப் பழத்தை பிழியணும். பிழியிற மிஷினில் போட்டு பழத்தை நல்லா நசுக்கிறப்ப எண்ணெய் தனியாக சதை பகுதி தனியாக கொட்டை தனியாக வந்துடும். இதில் சதையும் கொட்டையும் சேர்ந்தாப்புல வந்துடும். எண்ணெய் தனியாக ஒரு செப்பரேட்டர் விளையாட்டி போயிடும். ஃபஸ்ட்டு இந்த பழத்தை பிழியிறப்ப கிடைக்கிற எண்ணெய் காஃபி கலரில் இருக்கும். அது காஃபி டிகாஷன் கூட போனால் எப்படி இருக்குமோ அது போலயே இருக்கும். ஃபோர்த்து ஸ்டெப் எண்ணெயை தெளிய வைத்தல். காஃபி கலரில் அசுத்தமாக உள்ள எண்ணெயை சுத்தப்படுத்துறதுக்கு சுத்தப்படுத்துவான் சேர்த்து சுத்திகரிப்பாங்க. தெளிய வச்ச எண்ணெயை பிரித்து எடுத்து பாட்டிலில் அடைச்சி விற்றுருவாங்க. எண்ணெயை எடுத்ததுக்கப்புறம் கீழே வீழ்படிவு இருக்கும். அந்த படிவை தனியாக பிரித்து எடுத்து ஏற்கனவே எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் கிடைச்ச புண்ணாக்கோட சேர்த்து ஒன்றா அரைச்சி பாக்கெட் பண்ணி விற்றுருவாங்க.